நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிங்கப்பெண்ணை சீரியலில் அடுத்ததான் என்ன ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சிங்கப்பெண்ணை சீரியல் இன்றைக்கி எபிசோடுக்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரோமோவை பார்க்கும்பொழுது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஆனந்தியோட நிலமை கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுற கதையாக தான் இப்போ ஆனந்தியோட விஷயம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஆனந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதாரம் கிடச்சிது. பார்ட்டியில் ரகு அப்படின்றவன் தான் கூல்ட்ரிங்க்ஸில் நமக்கு மயக்க மரத்தை கலந்து கொடுத்துருக்கான் அப்படின்ற ஆதாரத்தை வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஆனால் கண்டுபிடிச்சவங்க கொஞ்சம் யோசித்து அதை மூவ் பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியாக வந்து அவங்க பிடிச்சிருந்துருக்கலாம். கோவத்தில் பண்ண விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, கைக்கு கிடச்ச அந்த ஆதாரத்தை இப்போது தவற விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தப்பிச்சு போன ரகு வந்து இப்போ நேராக போயிட்டு மித்ராட்ட தான் சரண்டர் ஆகிறான். இனிமேல் இந்த ரகு வந்து வெளியே வருவான், இவனால் உண்மையை நிரூபிக்க முடியும் அப்படின்ற விஷயம்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த நிலைமையில் இன்றைக்கி ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் ஆனந்தி பார்த்திங்க அப்படின்னா அன்பு வீட்டுக்கு போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஏற்கனவே உங்கள் பூஜைக்கு வராதால் யாழினியும் அன்போட அம்மா லலிதாவும் செம்ம கடுப்பில் இருக்காங்க. இந்த சமயத்தில் இப்போ வீட்டுக்கு வர்ற ஆனந்திக்கிட்ட யாழினி ரொம்பவே கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ யாழினியும் ஆனந்தியும் பேசிகிட்டு இருக்க இடத்துக்கு அன்பு வர மாதிரி காமிச்சிருக்காங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கண்டிப்பாக ஆனந்தி வந்து அன்புக்கிட்ட அவங்களுக்கு நடந்த அந்த கொடுமையை பற்றி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஸோ அன்பை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து ஆனந்திக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கூடவே இருந்து ஆனந்தியை பத்திரமா பார்த்துக்கிட்டு ஆனந்திக்கு தைரியம் சொல்லி அவங்க வெற்றி பெறத்துக்கு அன்பு தான் முக்கிய காரணமாக இருந்தார் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இப்போது இந்த விஷயத்தில் வந்து அன்பு கூட இருந்திருந்தார் அப்படின்னா அந்த ரகுவும் தப்பிச்சிருக்க மாட்டான். இந்த பிரச்சனையும் வந்து ஈஸியாக சால்வ் ஆகிருக்கும். ஸோ அதனால் இனிமேல் ஆனந்தி வந்து தான் கர்ப்பமாக இருக்கிற அப்படின்ற விஷயத்த அன்புக்கிட்ட சொல்லி ஹெல்ப் கேட்டால் மட்டும்தான் அந்த குற்றவாளி யார் அப்படின்றத ஆனந்தியால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போது அன்பு களத்தில் இறங்கி குற்றவாளியை கண்டுபிடிக்கிறார் இல்லையா, என்ன ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.